நம்மோட முதுமையை குறைய செஞ்சு ஆயுள நீட்டிக்கிறதுக்குமே இந்த காயக்கற்ப மருத்துவ முறை அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம். இரைப்பையில அலர்ஜி ஏற்பட்டுருச்சுனாவே நமக்கு அஜீரண கோளாறுகள் ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட ஆரம்பிச்சிடும். தண்ணியில போட்டு நம்மளே காய்ச்சி கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. எடுத்துக்கிட்டோம்னா எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலும் கண்டிப்பா குணமாயிடும். சளி, இருமல், மூக்கடைப்பு, சைனஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எண்ணெயை கூட நம்ம தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் சித்த மருத்துவத்துல காயக்கற்பம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது நீண்ட ஆயுளின் ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். நம்மோட உடலை எப்பவுமே இளமையா வச்சுக்கிறதுக்கும் நம்மோட முதுமையை குறைய செஞ்சு ஆயுளை நீட்டிக்கிறதுக்குமே இந்த காயக்கற்ப மருத்துவ முறை அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ள ஒரு விஷயம், ஒரு மருத்துவ முறை அப்படின்னே சொல்லலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய், அதிமதுரம், அஸ்வகந்தா இந்த மாதிரி நிறைய மூலிகை கலவைகள் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம பிராணயாமம் அப்படிங்கிற ஒரு சுவாச மூச்சு பயிற்சியுமே கூட இதுல ஆட் பண்ணுவாங்க. சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி எளிமையான உணவு வழிமுறைகள். இந்த சிம்பிளானதுதான் காயக்கற்ப ரகசியங்கள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதோட நன்மைகள் என்னவா இருக்கும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வயது மூப்பு அப்படிங்கிறது குறைய செய்யும். அதாவது சீக்கிரமா வயதான ஒரு தோற்றமே நமக்கு ஏற்படாது. உடல் மனம் இரண்டுமே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்குமே கூட இந்த காயக்கற்ப மருத்துவ முறை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா முருங்கை இலையோட பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இது உடலுக்கு மட்டும் இல்லாம எலும்புக்குமே கூட அதிக சக்தியையும் வலுவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பொடி பண்ணி கூட நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம முருங்கை இலையை நம்ம பச்சையாவே கூட சாறு எடுத்து அந்த சாறை கூட நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதுல ஏகப்பட்ட இரும்பு சத்து, கால்சியம், அதர் விட்டமின்ஸ் கூட நிறைய இருக்கு. ஸோ நம்ம முருங்கைக்கீரையை தினசரி உணவுல சேர்த்துட்டு வர்றதுனால உடல்ல தேவையில்லாம ஏற்படக்கூடிய எரிச்சல் நீங்கும், இரத்த சோகையை போக்கும், உடலும் மனமும் எப்பவுமே சுறுசுறுப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்குமே கூட இந்த முருங்கைக்கீரை அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஸோ பயன்படுத்தி பார்ப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம். அடுத்ததா சுக்கு, அதாவது ரொம்ப ட்ரையான இஞ்சி. இது ஒரு அஜீரணத்துக்கு அற்புதமான உணவு. இது ஜீரண கோளாறுகளை சரி பண்றது மட்டும் இல்லாம மூக்கடைப்பு, சளி, தொண்டை வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த சுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அருமருந்தாவே செயல்படுது. சுக்கு, ஏலக்காய், மல்லி இதையெல்லாம் சேர்த்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்தோம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் கலந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா கூட நமக்கு சைனஸ் தொந்தரவுகள், சளி, தொண்டை வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அஜீரண கோளாறுகள் இல்லாம மெயினா ஜீரண சக்திக்கு சூப்பரா உதவும் இந்த சுக்கு. அடுத்ததா சுக்குல தேன் கலந்து நம்ம சாப்பிட்றதுனால ஜீரண மண்டலத்தை சூப்பரா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படக்கூடிய, அதாவது இரைப்பையோட அலர்ஜி, மேக்சிமம் இரைப்பையில அலர்ஜி ஏற்பட்டுருச்சுனாவே நமக்கு அஜீரண கோளாறுகள் ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட ஆரம்பிச்சிடும். எதை சாப்பிட்டாலுமே எதிர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, ரொம்ப நேரமா டைஜஸ்ட் ஆகாம அதுக்கப்புறம் தான் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் ஏற்படும். ஸோ இரைப்பை அலர்ஜி ஏற்படாம தடுக்கிறதுக்கு சுக்கோட தேன் கலந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெமெடியா இருக்கும். அடுத்ததா மஞ்சள், சொல்லவே வேணாம். இதோட இயற்கை குணங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? இது ஒரு நேச்சர் ஆன்டிபயோட்டிக். ஏதாவது நமக்கு புண்ணு இருக்கு, இல்ல காய்ச்சல் இருக்கு அப்படின்னா கூட இந்த மஞ்சளை பூசணும் அப்படின்னா கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பால், மஞ்சள் கலந்து குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி இந்த மாதிரி தொந்தரவுகளுமே கூட, ஏன்னா சொல்லுவாங்க பாத்தீங்களா, சளி, வறட்டு, இருமல் இந்த மாதிரி அதிகமா இருந்தது அப்படின்னா மேக்சிமம் பால், மஞ்சள், சுக்கு கலந்து நல்லா சுண்ட காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளை நம்ம உடலுக்கு பயன்படுத்துறதுனால மேக்சிமம் கிருமிகள் இல்லாம நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கு. நம்மோட உடல் சதைகள் எல்லாமே கெடாம பாத்துக்கிறது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்து அப்படின்னா அது ஆன்டிபயோட்டிக் நிறைந்த மஞ்சள் தான். ஸோ மஞ்சளை அதிகமா பயன்படுத்துவோம், ஆரோக்கியமா வாழ்வோம். அடுத்ததா நிலவேம்பு குடிநீர். மேக்சிமம் எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலுமே கூட நிலவேம்பு குடிநீர், நம்ம நிலவேம்பு பொடியை எடுத்துட்டு தண்ணியில போட்டு நம்மளே காய்ச்சி கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதுமானது. எடுத்துக்கிட்டோம்னா எந்த வகையான காய்ச்சலா இருந்தாலும் கண்டிப்பா குணமாயிடும். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குணப்படுத்தும், காய்ச்சலை குணப்படுத்தும், அதுக்கப்புறம் உடலுக்கு நல்ல வலிமையையும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தையுமே கூட இந்த நிலவேம்பு குடிநீர் மேம்படுத்தும். அடுத்ததா வல்லாரை கீரை. நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். வல்லாரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய சித்தா மற்றும் ஆயுர்வேதத்துல ரொம்ப அற்புதமான
மூலிகை தான். மேக்சிமம் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வல்லாரை கேப்சூல்ஸ் கூட வந்துருச்சு. என்னதான் கேப்சூல்லாம் இருந்தாலுமே நம்ம வல்லாரை கீரையை நார்மலா வந்து ஒரு சட்னி செஞ்சு அல்லது பொரியல் பண்ணி அல்லது பருப்புல நம்ம வந்து அந்த கீரையை போட்டு சமைச்சு இந்த மாதிரி, அதாவது கேப்சூலா யூஸ் பண்ணாம உணவுகள்ல நம்ம டைரக்டா பயன்படுத்தும் போது அதோட திறன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். மேக்சிமம் இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா நினைவாற்றலை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும், ஜீரணத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை குறைச்சு கவலையுமே கூட இல்லாம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாவே வச்சுக்கும் வல்லாரை. சோ நம்ம வல்லாரையை பயன்படுத்தி ஆரோக்கியமா வாழ பழகுவோம். அடுத்ததா சித்தா மற்றும் ஆயுர்வேதத்துல ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா கற்பூரவள்ளி. சளி, இருமல், மூக்கடைப்பு இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகளுக்குமே கூட சூப்பரான ஒரு ரெமெடி தான் கற்பூரவள்ளி. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலையை நல்லா சுத்தம் படுத்திட்டு நல்லா இடிச்சு அதுல கொஞ்சம் தேன் கலந்தும் சாப்பிடலாம். இடிச்சு அந்த சாறு எடுத்து தேன் கலந்தும் சாப்பிடலாம். அல்லது கற்பூரவள்ளி இலைகளை நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரே நிறம் மாறினதுக்கு அப்புறம் அதை ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மட்டும் நீங்க குடிச்சிட்டு வந்தாலுமே கூட சளி, இருமல், மூக்கடைப்பு, சைனஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாம உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து முடி வளர்ச்சிக்கும் நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாம கண் பார்வை தெளிவடையறதுக்கு சூப்பரான ஒரு சித்த மருத்துவத்துல ஒரு நல்ல மருந்தனே சொல்லலாம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பொன்னாங்கண்ணி இலைகளை நம்ம வந்து நல்லா தேங்காய் அல்லது நல்லெண்ணெயில போட்டு நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அந்த எண்ணெயை கூட நம்ம தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் உடல் ரொம்ப கூலிங்கா இருக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி இலைகளை வெறுமனே நம்ம நல்லா மிக்சிலேயோ அல்லது செக்குலையோ போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதை தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வளர்ச்சி, குளிர்ச்சி, முடியோட கருமை நிறத்துக்குமே கூட ரொம்ப அதிகமா பயனுள்ளதா இருக்கும். இதோட நன்மைகள் என்ன அப்படின்னா முடி உதிர்வதை தடுக்கும், வேர்க்கால்களுக்கு நன்மை பயக்கும், உடலை வந்து சூடா இல்லாம ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்குமே ஒரு நல்ல ரெமெடியா இருக்கும். அடுத்ததா மன அழுத்தம், மனக்கவலை, சோர்வு எதுவுமே இல்லாம ரொம்ப பிரிஸ்கா ஆக்டிவா இருக்கிறதுக்கான முகுல முதிரை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, நம்ம கட்டை விரலோட நுனியில மற்ற 4 விரல்களோட நுனிகளையும் ஜாயின் பண்ணி இப்படி கூச்சி வச்சுக்கணும். இதை சமான முதிரை, முகுல முதிரை அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் உள்ளங்கை வானம் பார்த்து இருக்கணும். இந்த முதிரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல், மனம் எல்லாமே சோர்வு இல்லாம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத உங்களால உணர முடியும். அடுத்ததா வர்ம புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நம்ம பயன்படுத்துறதுனால உடல், மனம், குடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம். அது என்ன வர்ம புள்ளி அப்படின்னா நம்மோட நடுவிரல்ல எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. நான் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நடுவிரலோட நுனியில ஏதாவது அது ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஆயில் வச்சு இந்த மாதிரி மசாஜ் பண்றது அல்லது இந்த மாதிரி நடுவிரலோட நுனியை நீங்க வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க, ரொட்டேஷன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல், குடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா வாழ முடியும்.